கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தானியேல் புத்தகத்தின் முன்னுரையை பற்றி பார்க்க போகிறோம். அவற்றை 3 பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது புத்தகத்தின் அமைப்பு, இரண்டாவது வரலாற்று பின்னணி, மூன்றாவது தீர்க்க தரிசனம்னு பார்க்குறோம். இதில் முதலாவதாக இருக்கிற புத்தகத்தின் அமைப்பை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். வேதம் மொத்தம் 66 புத்தகங்களை உடையதாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு 39 புத்தகமும் புதிய ஏற்பாடு 27 புஸ்தகமுமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 27வது புத்தகமாக தானியேல் புத்தகம் இருக்கிறது. அவை தீர்க்க தரிசன புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம், அதுவும் தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை இரண்டும் சேர்த்து ஒரே விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவருடைய வருகையை பற்றி அது வெளிப்படுத்துது. உலகத்தில் இருக்கிற எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும் அவற்றை விட மேலான ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். அவைதான் நிலையான ராஜ்யம் என்பதை பற்றியும், அந்த நிலையான ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உடையவர்களா தகுதி இல்லாதவர்களா என்பதை பற்றியும், தகுதி வேணும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த 2 புஸ்தகமும் என்ன சொல்லுது அப்படின்னா, இரட்டை சகோதரர்கள் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷ திறவுகோலாக தானியேல் புஸ்தகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தானியேல் புஸ்தகம் 12 அதிகாரங்களை உடையது, 359 வசனங்களை கொண்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் வரலாற்று பற்றி பேசுது. 7லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற புஸ்தகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது அதிகாரம் என்னன்னா, அது தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவங்க, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்க, தேவனுடைய சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க, இச்சை அடக்கத்தை கடைபிடிக்கணும் என்று சொல்லி அஞ்ஞான மக்களிடத்தில் தன்னுடைய இச்சை அடக்கமே நல்லது சிறந்தது அப்படிங்கிறத அவங்க வெளிக்கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது அங்கே இச்சை அடக்கம் தான் வெல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது சொப்பனத்தின் விளக்கம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த சொப்பனத்தின் விளக்கத்தில் அஞ்ஞான மார்க்கத்தை விட தேவனுடைய வெளிப்படுத்துதலே சிறந்தது அப்படின்னு சொல்லி, தேவனால் மட்டுமே எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தேவ ஞானம் அங்கே வெல்றதை பார்க்குறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, அதில் அந்நிய தெய்வத்திற்கும் பொய் தெய்வத்திற்கும் உள்ள ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்குறோம். அதில் மெய் தெய்வத்தினுடைய வணக்கமே சிறந்தது அப்படிங்கிறத அது வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். நாலாவதாக பார்க்கும்போது, ஒரு அஞ்ஞான அரசனின் பெருமைக்கும் தெய்வீக ஆளுகைக்கும் இடையேயான போராட்டம். அதில் தெய்வீக ஆளுகை தான் நிலையானது என்பதை பற்றி நம்ம அதில் பார்க்குறோம். அப்போது அதாவது 5ஆவதாக நம்ம பார்க்கும்போது, பரிசுத்த பாத்திரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது, அப்படி தீட்டுப்படுத்தினா என்ன நடக்கும் என்பதை பற்றியும், பரிசுத்த பாத்திரங்களை அதாவது தேவ ஆலயத்தினுடைய பொருட்களை பத்திரப்படுத்துறது எவ்வளோ பயபக்திக்குரியது என்பதையும் அங்கே வெளிப்படுத்துது. அதில் பயபக்தியே வெல்லுது அப்படிங்கிறத பார்க்குறோம். 6ஆவதாக நம்ம பார்த்தோம்னா, பொறாமையில் இருக்கிற மக்கள் தானியேலுக்கும் சிங்கக்கபியில் போடுறாங்க. அப்போது அவங்க அந்த சதி திட்டத்தை அவங்க தீட்டி அவரை சிங்கக்கபியில் போடும்போது, அங்கே தேவன் எப்படி தேவனுடைய பிள்ளைகளை வல்லமையாக இருந்து பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் அது பேசுகிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது பிரகாசம் நிறைந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த 12 அதிகாரமும் ஒன்றோடு ஒன்று ஜோடி சேர்ந்து ஒரு விஷயத்தை அது வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 2 அதிகாரம் சேர்த்து ஒரே விஷயத்தை அது வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 6 விஷயங்களை அதில் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். 2ஆம் அதிகாரமும் அந்த 7ஆம் அதிகாரமும் ராஜ்யத்தை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்திலிருந்து, அதாவது அது அக்னி சுவாலைக்குள்ள அவங்க போடப்படுறாங்க. அப்புறம் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் சிங்கக்கெபியில் போடப்படுறாருன்னு பார்க்குறோம். அப்போ இது இரண்டுமே அது தண்டனையை அது சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 4ஆம் அதிகாரத்துலேருந்து அதை பார்க்கும் பொழுது, அது நேபுகாத் நேச்சருக்கு கொடுக்குற நியாய தீர்ப்பை பற்றியும், 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்சாருக்கு எதிராக தேவன் கொடுக்கும் நியாய தீர்ப்பை பற்றியும் பேசுது அப்படிங்கிறத பார்க்குறோம். 7ஆம் அதிகாரமும் 12ஆம் அதிகாரமும் என்ன பண்ணுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா, 8ஆம் அதிகாரமும் 11ஆம் அதிகாரமும் 2 தேசங்களுக்கு நடுவில் நடக்கிற யுத்தத்தை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்க்குறோம். 9ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவையே நம்ம பார்க்க வைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 2 புஸ்தகத்தையும் எத்தனை பேர்கள் எழுதினார்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தானியேல் 4ஆம் அதிகாரத்தை தவிர மிச்ச 11 அதிகாரத்தையும் தானியேல் தான் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நேபுகாத் நேச்சர் 4ஆம் அதிகாரமாகிய ஒரு அதிகாரத்தை மட்டும் அவர் எழுதுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அதிகாரங்கள் எத்தனை பேர்களால்
எழுதப்பட்டதுன்னா 2 பேர்கள் அப்படிங்கிறோம். அப்போது அது எத்தனை மொழிகளால் எழுதப்பட்டதுன்னா 2 மொழிகளால் எழுதப்பட்டது. அதாவது எபிரேய மொழியிலும் அராமிக் மொழியிலும் எழுதப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இன்னைக்கு நாம் வந்து புஸ்தகத்தின் அமைப்பு என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இனி வர்ற 2வது பகுதியில் நாம் வரலாற்று பின்னணி என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம். அதுவரை நாம் காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.